உதய் கே டைரக்ஷனில் அப்கமிங் நியூஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் அக்கேனம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் தலைவர் சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் பாண்டியன், ஆதித்யா, கீர்த்தி பாண்டியன், ரமேஷ் திலக், சிஎம் சுந்தர் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்ம பரத் வீரராகவன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கான டைட்டில் டீசல்ஸ் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட்டுக்கான சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம். ஸோ வெயிட் பார்ப்போம் இந்த அக்கீன படம் இதை ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஜிஎஸ்கே டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி தான் ஃபயர். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்ஷி அகர்வால், சுரேஷ் சக்கரவர்த்தி, ரச்சிதா, பாலாஜி முருகதாஸ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் இருக்காங்க. இந்த படம் தேர்ட் வேலை விட்டு தரமான படம். இந்த படம் இப்போதைக்கு தேட்டர்ஸ் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்காம தான் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். தேட்டர் பார்க்குறதுக்கு ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் படத்துக்கான ஓடிடி பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஜேபி பிரிட்டோ டைரக்ஷனில் நம்ம பாரதி ராஜா, ரியோ ராஜ், சாண்டி, யோகி பாபு மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் நடிச்சு அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் நிறமாறும் உலகில். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் நிறைய சொல்லலாம். ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெயிலர் எடுத்து பண்ணுற திறமை இருக்குது, சூப்பராக சொல்லலாம். அந்த திறமை பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமா கிரைம் த்ரில்லர் கான்செப்ட் படம் எடுத்துருக்காங்களாம். அண்ட் படத்துக்கு இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம அறிவழகன் டைரக்ஷனில் நம்ம ஆதி ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் சப்தம். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெயிலர் பண்ணுற தரமாக இருக்குது, அந்தளவுக்கு பயங்கரம் பண்ணியிருக்காங்க, சும்மா வெறித்தரமாக இருக்குது. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங் கேட்க தரமாக சொல்லலாம். ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த சப்தம் படம் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட்மா இந்த படத்தை தேட்டர்ஸில் போய் பாருங்கள். நம்ம சந்தானம் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேண்ட் இந்த தான் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம், ஜிவிஎம், செல்வராகவன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை இருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் சாங்கை இப்போ பிப்ரவரி 26 காலையில் 11 மணிக்கு போகிறாங்களாம். ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் சாங் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்தை இப்போ மே மந்த்து தேட்டர்ஸ் போகிறாங்களாம். அண்ட் படத்துக்கான அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ண உடனே நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம நிதின் விம்புட்டி டைரக்ஷனில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் கூரன். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஏஜி சந்திரசேகர், பாலாஜி சக்திவேல் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெயிலர்ஸ் பண்ணுற தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம், அந்த தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை ஒரு நியூ வீடியோ சாங் கேட்க தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ பிப்ரவரி 28 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மியூஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர் போய் பாருங்கள். நம்ம அசோக் தேஜா டைரக்ஷனில் நம்ம தமிழ் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேண்ட் மூவி தான் ஒடேலா 2. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமன்னா, ஹேபா பட்டேல், முரளி சர்மா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குலாம் டீசர் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம், அதற்கு ஒருத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் படத்தை தேட்டர்ஸ் போது மல்டி ஆடியன்ஸ் இந்த படத்தை தேட்டர்ஸ் போவாங்களாம். அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம வினித் எஸ் சுகுமார் டைரக்டரில் நம்ம ரியோராஜ் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மட்டும் டைரக்ட் சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான செகண்ட் சாங்கை இப்போ பிப்ரவரி 24 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த சாங் எந்த ஒருத்தர் பண்ண போகிறாங்கன்னு. அந்த படத்தை இப்போ மார்ச் 14 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் படத்தை தேட்டர் போய் பாருங்கள். அண்ட் படத்துக்கான ட்ரெய்லர் பற்றின அப்டேட் கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சண்முகம் முத்துச்சாமி டைரக்டரில் நம்ம ஹரிஸ்கலின் ஆக்டிங்கில் அப்கமிங் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டீசல். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மட்டும் நிறைய சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண், அனன்யா, வினய் ராய் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சாங்கு தரமாக சொல்ல அந்த வைபாக பண்ணியிருக்காங்க,
வேற அளவு இருந்துச்சு. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த டீசல் படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு அண்ட் படத்துக்கு ரிலீஸ் டேட் பார்த்துன்னு அப்படி கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம கார்த்திக் கட்டாமணி டேரக்ஷனில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு பேனேஜர் மூவி தான் மிரை. இந்த படங்க எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் வந்து டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படங்க ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேஜா சாஜா, ஸ்ரீராம் ரெட்டி, மனோஜ்குமார் மற்றும் பல தெலுங்கு ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரிஜிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ ஆகஸ்ட் 1 தேட்டர்ஸ் போகிறாங்க அந்த அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்காண்டி போஸ்டருக்கும் போஸ்ட் பார்க்க தரமாக இருக்குது. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த மிரை படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு அண்ட் படத்துக்கான ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைச்சதும் நம்ம இதில் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம எஸ்எம் பாண்டி டேரக்ஷனில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ராபர். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் வந்து டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தின் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா, டேனியல், அனிபாப், ஜெயபிரகாஷ், சென்ட்ராயன் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கூட அந்த படத்துக்கு ட்ரெய்லர்ஸ் பார்க்க தரமாக இருக்குது, அந்த வெறி திறமை பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த ராபர் படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு அண்ட் படத்தை இப்போ மார்ச் 17 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம சசிகுமார் ஆக்டிங்கில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் பற்றி டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அபிஷன் ஜீவித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ், எம்எஸ் பாஸ்கர், ரமேஷ் திலக் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்குன்னா ஃபர்ஸ்ட் சிங்கில் சாங் கேட்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம், அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட்னு பார்ப்போம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எந்த ஒருத்தா பண்ண போகிறாங்கன்னு அண்ட் படத்துக்கான ரிலீஸ் டேட் பார்த்துன்னு அப்படி கிடைச்சதும் நம்ம சேனல் கன்ஃபார்ம் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஜெயவேல் முருகன் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் வருணன். இந்த படத்தின் எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்ற நிறைய சொல்லலாம். அண்ட் படத்தின் ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ராதாரவி, ஹரிப்ரியா, சேரன் ராஜ் மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்துக்கு ட்ரைலர்ஸ் பார்க்க தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம், அந்த தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 14 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் பண்ண படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம ஜோஸ்வா சேத்ராமன் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் ஜெண்டில் 1. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்துக்கு ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லிஜமு ஜோஸ், ஹரிகிருஷ்ணன், லோஸ்லியா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த படத்துக்கு டீசர் ரிலீஸ் பண்ணி டீசர் தரமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் அந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள். நம்ம பிபின் ஜார்ஜ் ஜெய்சீலன் டேரக்டரில் அப்கம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் திரைப்படம் தான் யமகாதகி. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மற்றும் டைரக்ட் சொல்லலாம். அண்ட் இந்த படத்து ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபா கொடுவாயர், நரேந்திர பிரசாத், கீதா கைலாஷம், ராஜு ராஜப்பன், ஹரிதா மற்றும் பல தமிழ் ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தை வச்சுருக்காங்க. ஸோ ரீசெண்டாக அந்த படத்தில் ட்ரெய்லர்ஸ் மட்டும் தரமாக இருக்குது, சூப்பராக சொல்லலாம், அந்த ஒருத்தா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை இப்போ மார்ச் 7 தேட்டர்ஸ் போகிறாங்க. ஸோ மிஸ் அவுட் இந்த படத்தை தேட்டர்ஸ் போய் பாருங்கள்.